ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்த கட்ட ஊரடங்கு தளர்வு மார்ச் மாத ஊரடங்கு தளர்வுகள் குறித்து ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. ஸோ அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் என்னென்ன ஊரடங்கு தளர்வுகள் குறித்து ஒரு அரசாணை நேற்று வெளியிட்டிருந்தாங்க. இதில் தமிழகத்தில் 1லிருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு குறித்து எதுவுமே இடம்பெறல. ஸோ அதனால தமிழகத்தில் 1லிருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் மார்ச் 31 வரை ஊரடங்கு தளர்வுகள் நீட்டிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க மார்ச் 31 தேதி வரை தளர்வுகளுடன் பொது முடக்கம் நீட்டிப்பு. தலைமை செயலாளர் ராஜீவ் ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஸோ இதனால ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கமெண்ட் பண்றீங்கன்னா, இந்த மாதிரி லீவ் விடுவாங்களா, ஊரடங்கு அறிவிச்சிட்டாங்களே, இந்த மாதிரி லீவ் விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. மெயினாக அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 31 வரை மார்ச் 31 வரை தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் நீட்டிப்பு. இப்போ ஜனவரி மந்த்து, பிப்ரவரி மந்த்து என்னென்ன அந்த ஊரடங்கு தளர்வுகள் கொடுத்திருந்தாங்களோ அதே பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வரை நீட்டிப்பு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொரோனா தொற்று பரவலை தடுக்க மருத்துவர்கள் மற்றும் மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி மார்ச் 31 தேதி வரை தளர்வுடன் கூடிய பொது முடக்கம் நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஸோ சேம் அதே தான். இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 10th 12th ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க. அதே மாதிரி பிப்ரவரியில் 9th 11th ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதே தளர்வுடன் கூடிய மார்ச் 31 வரை தளர்வுடன் பொது முடக்கம் நீட்டிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் காலேஜ் க்ளோஸ் பண்ணுறதோ, காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறதோ, ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுறதோ, ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதோ குறித்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸில் சொல்லியிருந்தாங்க மார்ச் மந்த் ஸ்கூல் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல. காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாநிலங்களில் கொரோனாவோட தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால அது போன்ற எந்த அறிவிப்பும் இன்னும் வெளியாகல. ஸோ இன்னைக்கு வெளியான அப்டேட் பார்த்தீங்கன்னா 1லிருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு கிடையாது. மார்ச் 31 வரை தளர்வுடன் கூடிய பொது முடக்கம் நீட்டிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியான அப்டேட்டு. நன்றி.